விஜய் அவர்கள் நேற்று பேசியதை பார்த்துருப்பீங்க. எப்பவுமே திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து பேசக்கூடியவர். அதிமுக மேல ஒரு சாஃப்ட் கார்னர் விஜய்க்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா நேத்து அதிமுகவையும் பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. உடனே அதிமுக ஐடிவிங்களும் ஒரு எதிர்வினையும் பார்த்தோம். அதாவது சிச்சி இந்த பழம் புளிக்கும் கதை தான். அதாவது அவங்க சேருவாங்களான்னு வழி மேல் விழி வைத்து காத்திருந்த அதிமுக அதன் தலைமை இன்றைக்கி அவர் வரவே மாட்டார். அதே தான் பாஜக தலைவர்களும் அதே தான். அவரை எப்படியாவது அழுத்தம் கொடுத்து கொண்டு வந்து சேர்த்தரணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணாங்க. நம்ம விரும்பிய ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காம போனால் அது எவ்வளோ ஆத்திரம் வரும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதிமுக பாஜகவினருக்கு தாவேகா மேலேயும் விஜய் மேலேயும் இருக்கக்கூடிய கோபம், குரோதம் எல்லாம் இந்த வகைப்பட்டது தாங்க. ரொம்ப எதிர்பார்த்தோம். ஏன்னா பேசிக்கலாக அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிடுச்சுங்க. அதாவது அவங்க எவ்வளோதான் ஒட்டு போட்ட துணி மாதிரி தினகரன், அன்புமணி எல்லாரையும் சேர்த்து பாஜகலாம் ஏதோ கதமாக பண்ணாலும் திமுகவை வீழ்த்துகிற சக்தி அவர்களுக்கு இல்லை. அப்போ சம்திங் எக்ஸ்ட்ரா இன்னொரு செல்வாக்கான தலைவர் கட்சி தங்களோடு இணைந்தால்தான் அந்த திமுகவை தோற்கடிக்க முடியும் என்ற அந்த இது அவங்களுக்கு வெற்றி இலக்கை அடைய முடியும். அதனால் அது குறைவாக இருக்கிறதால இவர் வரவும் மாட்டேன்றாரு. எவ்வளவோ அவர் கையை முறுக்கி பார்த்தாச்சு, ஆனாலும் ஆள் அசர மாட்டேன்றாரு. ஆகவே அவர்கள் இன்றைக்கி அவரை தாக்குறாங்க. இது நல்லதுக்கு தாங்க. அதாவது அவரை பொறுத்தவரையிலே அதிமுகவை ஒரு சீரியஸான ஒரு எதிர்ப்பாளராக ரொம்ப நாளைக்கு முன்னாலே அவர் கணக்கில் வைக்கலைங்க. ஏன்னா